நான் ஒரு விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனுக்கு கூற வேண்டும். நோவூர் பிரதேச செயலகத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களால் நாம் அதனை பிரதேச செயலகத்தை நகரத்திற்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம் என ஒவ்வொரு நாளும் கூறுகின்றனர். நாம் இதனை தனியான தீர்மானமாக எடுக்கவில்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் ஊடாக 2025 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி எடுத்தோம். நமது பக்கத்தில் 5 உறுப்பினர்கள் உள்ளனர். அதே போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 3 பேர் உள்ளனர். ஆனால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அங்கு இருக்கவில்லை. மாவட்ட குழு கூட்டத்தில் தீர்மானித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். நான் 1 மணி வரை அந்த குழு கூட்டத்தில் இருந்தேன். அதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. அதன் பின்னர் நீங்கள் ஒன்றிணைந்து தீர்மானத்தை முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு முடிவினை எடுக்கும் போது எதிர்க்கட்சியின் பங்கு பெற்றதுடன் முடிவு எடுக்க வேண்டும். இதனை ஹட்டன் நகருக்கு மாற்ற முடியாது. நோர்வோட்டில் செய்யுங்கள். ஹட்டனில் செலவு செய்கின்ற பணத்தினை நோர்வோட்டில் செலவு செய்யுங்கள். அந்த நோர்ல வளங்கள் பத்தாதனால நாங்க தற்காலிகமா ஹட்டனுக்கு நவுத்தணும். வளங்கள் 10ல சரி, அதுக்கு நீங்க ஒரு 10 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த இடத்த நீங்க செய்யலாம். அது தப்பே கிடையாது. 2 லட்சம் மக்கள் வாழ்ற இடத்துல இருக்கிற காரியாலயத்தை நீங்க ஹட்டன்ல இருக்க புகையிரத்து நிலையத்துக்கு மேல மாத்த பாக்குறீங்க. ஒரு தீர்மானம் ஒரு பொது தீர்மானமா இருக்கணும், மக்களோட தீர்மானமா இருக்கணும். எங்களுக்கு இங்கேயும் பட்ஜெட் போயிட்டு இருக்கு, வரவு செலவு திட்டம் இருக்கு. அதனாலதான் அந்த கஷ்டங்கள் இருக்கு. அப்படி அந்த தீர்மானம் எடுக்கும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னா ஒண்ணுல நீங்க அதை தள்ளி போட்டுருக்கலாம். வரவு செலவு நடக்கிறது பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு, பிப்ரவரி 17க்கு பிறகு இது எடுக்கப்பட்டது தீர்மானம் இல்லை. தற்காலிகமா அந்த செயலகத்தை ஹட்டனுக்கு கொண்டு வரதுக்கான கலந்துரையாடல் ஏற்பட்டது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. தயவு செய்து நுவரேலியா மாவட்டத்தில் இருக்க டிசிசி மீட்டிங்கோட மினிட்ஸை எடுத்து பாருங்க. கௌரவ மஞ்சுளா அவர்கள் தெளிவா சொன்னாரு, நாங்க தீர்மானம் எடுக்கவே இல்லை, ஆலோசனை தான் எடுத்தோம். நீங்க தான் இப்ப சொன்னீங்க தீர்மானம். நான் விவாதத்துக்கு வரல, நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன் என்ன நிலவரம். ஏன்னா நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன், டிசிசி மீட்டிங்ல. இப்ப நான் டிசிசி